எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ரொம்ப ஹாப்பியா உட்கார்ந்துருந்தீங்களோ? வணக்கம். ரொம்ப கீழே ஹாப்பியா உட்கார்ந்துருந்தீங்களோ? ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுங்கன்னு நினைக்கல. ஓகே சார், உங்களை பார்த்தாலே உங்க கூட பழகுறவங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு ஜாலியான பர்சன். ஆனா இந்த படத்துல உங்களோட கேரக்டர் அந்த டீசர்ல பார்க்க ஒரு சீரியஸான ஆள் மாதிரி இருக்கே. இந்த படத்துல இல்லைங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் பெரிய ஹீரோஸோட மட்டும் தான் நீங்கள் வந்து கால் ஷீட் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சூர்யாவுக்கும் எனக்கும் பாண்டிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் படத்துக்கு வராத முன்னாடி நானும் படத்தை பற்றியே நினைக்காத போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சேர்ந்து நடிக்கிற இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த எங்கள் டைரக்டர், நேஷ்னல் அவார்டு வின்னர் சார், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. இன்னைக்கு விழா நாயகன் ஜிவி, நேஷ்னல் அவார்டு வின்னர் அமரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாக இருந்தேங்க. நான் வந்து டைரக்டர் என்னை கூப்பிடும்போது சொன்னார், ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. ஆனால் எத்தனை நாள் பண்ணுறேன், என்ன கேரக்டர்னு பெருசாக தெரில. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சூர்யா சார் ஒரு 90 டேஸ் பண்ணார்னா நான் ஒரு 75 டேஸ் அவர் கூட ட்ராவல் பண்ண ரொம்ப மெமரபுள் டேஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட வந்து எங்களோட பழைய இதெல்லாம் பேசணும், சைல்ட்ஹுட் இதெல்லாம். செகண்ட் திங், மமிதா அவங்க செட்டில் இருந்தாலே எனர்ஜி தான். அண்ட் அவங்கள நடிக்கிறது பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும்ப்பா, அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் நடிப்பு வந்துடும் போல் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷலாக மிஸ்டர் நாகவம்சி அண்ட் நானி காரு, தெலுங்கில் அவங்க வந்து ஒரே வருஷத்தில் 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு டிடி நீங்கள் தான் சொல்லணும். செக் செக். சார், அப்போ வந்து 75 டேஸ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், கரெக்டாக. எப்படி சார், நீங்கள் ஏதாவது நடிப்பு அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு வந்ததா? அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி இல்லை சார், கொடுக்கணுமா? நீங்கள் ஒரு தைரியமான ஆளாச்சு, நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நேஷனல் அவார்ட் பேசுனீங்க. நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க எனக்கு நேஷனல் அவார்ட்லலாம் ஆசை இல்லை, ரிவார்டில் மட்டும்தான் ஆசைன்னு சொன்னதா வேற ஒரு செட்டில் சொன்னாங்க. உண்மையா சார்? எது நேஷனல் அவார்ட்? அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, ரிவார்டு மட்டும்தான் வேணும்னு சொன்னீங்களாமே, அப்படியா? அவ்வளோ சொல்லியிருப்பேன் சார். நான் அப்படி சொன்னா நீங்க அப்படிலாம் சொல்லலன்னு சொல்லணும். இப்படி சொல்ல ஒத்துக்க கூட டேஞ்சர் தான். நீங்க கீழே போய் உட்கார்ந்துருங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது. Thank you so much. All the very best. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. கேட்குறீங்க மேடம்? டிடி மேடம். எஸ், கேட்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பேசணுமோ பேசுங்க, இல்லைன்னா நான் என் கேள்வியை சொல்லிடுறேன். யோசிச்சுட்டே நீங்க பேசுனது பேசி எனக்கு பதில் சொல்றீங்களா? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. சரி, ஓகே ஓகே. இது மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டு எனக்கு லைஃப்பில் முதல்ல கொடுத்தது வந்து ஜிவி சார் தான். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னை லிரிசிஸ்ட் ஆக்கி ஒரு பெரிய மேடை கொடுத்தாரு. அதனால் அங்கேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரோட படத்துலேருந்தே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்டராக அவர் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த மேடை, இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ 1000 ரசிகர்களோட அந்த மேடையை பெருசாக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்டு இன்றைக்கி நான் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஆயுத எழுத்து படம். அந்த படத்தோட ஹீரோ சூர்யா சார். அவரோட அந்த படத்தில் நான் பார்த்துட்டு முடிவு பண்ண விஷயம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இன்றைக்கி அவரோட படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன், அவர் படத்துக்கு நான் பாட்டு பாடியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சூர்யா சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கார். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் லாட் டு கம் இன் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் பெர்ஃபார்ம். அண்ட் வெங்கி சார் வந்து தெரில, அவர் வந்து பயங்கரமாக நான் நம்பிட்டார். ஒரு லிரிக்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த லிரிக்ஸ் வந்து பேசிக்காக அது ஒரு ட்ரஸ்ட்டின் அடிப்படையில் உருவாகிறது தான். ஏன்னா ஜிவி சார் பயங்கரமாக நம்பிடுவார், டே எழுதிடுறா அப்படின்றவாரு. எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம என்ன எழுத போகிறோம், ஏன்னா அவர் ஃபுல்லாக நம்புகிறாரு, நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம பாட்டு எழுதும் போது எல்லாமே ஹீரோ எலிவேஷன் சாங்ஸாக இருந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து நான் கற்றுன்னு கத்தி உயிரை கொடுத்து கத்தி அந்த பாட்டுக்கெல்லாம் உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் முறையாக ஒரு பட்டாம்பூச்சி போதும் உன் லிரிக்ஸுக்கு, ரொம்பலாம் நெருப்பை கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லி அதை நம்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு பாட்டு, ஒரு லவ் சாங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் உங்களோட வரவேற்பில் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு லவ் சாங் கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ வெங்கி சார், ஜிவி சார், சூர்யா சார், மமிதா மேம். அவங்க டான்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுமே அவங்க வந்து ஐ திங்க் அவங்க மமிதா மேம் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் அந்த ரீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஐ நோ இவங்க டைரக்டரோட விஷன் என்ன, இந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம். இது ஒரு ஃபேமிலிக்கான படம். இந்த இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் நாளைக்கு திரையரங்குக்கு வரும்போது அங்கேயும் இதே மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி எனக்கு வேறு என்ன பேசுகிறதுன்றதுல தெரில. ஏதாவது கேட்கணுன்னா சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். சரி, நீங்கள் இப்போது சூர்யா சாரை பற்றி நீங்கள் சொன்னீங்க, பட்டாம்பூச்சி எழுதிட்டு போயிட்டீங்க. மிச்சம் எல்லாருக்கும் ஹீரோஸ்க்கு வந்து ஒரு எலிவேஷனான சாங், எலிவேஷனாக ஒரு 2 லைன் நம்ம சூர்யா சார்க்கா டக்குன்னு யோசிச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பாட்டுன்னு நினச்சிக்கல. இல்லை, நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது சூர்யா சாரோட எல்லா ஹேர் ஸ்டைலு, அவரோட லுக்கு, அதெல்லாம் நானே இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த சார் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபீலை இன்றைக்கி வரைக்கும் அவர் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கார். எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கார். யூ ஷுட் கண்டினியூ திஸ் சார் அன்டில் நீங்களே எப்பா சின்ன பசங்களா அமைதியாக இருங்கடா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் முடிவு பண்ணுற வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுங்கள். இந்த ஸ்டைல், இந்த எனர்ஜி, இந்த அது என்ன சொல்கிறது சார், நான் பாருங்கள் எனக்கெல்லாம் மேலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி இன்னும் சின்ன பசங்களோட வைப்லே இருக்கீங்க. ஐ திங்க் அது ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹீரோன்றது ஷுட் இன்ஸ்பயர் எவ்ரிபடி. அவர் அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹாப்பி டு சே ஆல் திஸ். தேங்க்யூ சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ்க்கு பேசினனால மனம் நெகிழ்ந்து நன்றி சொல்லி தேங்க்யூ சொல்லி தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.